ஹை கைஸ் வணக்கங்க. ஹை கைஸ் வணக்கம். பாலிட்டியில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 50% முடிச்சாச்சு. சரிங்களா, 75% முடிச்சாச்சு. ரிமைனிங் வந்து கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. மத்திய அரசு இருக்குது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு இருக்குது, கவர்னர் இருக்குது, ஜுடிஷரி சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது. அப்புறம் கரண்ட் இருக்கிற தலைவர் அந்த ஓரியன்டாக ஒரு 4 செஷன் இருக்கும். ஓகேங்களா, பாலிட்டியில் ஒரு 75% வந்து முடிச்சிருப்பேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிடிக்கும். சரிங்களா, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி அவர் கணக்கிலலாம் இருக்காது. ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸு, ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய விஷயத்த வந்து ஷார்ட்டாக வந்துடும் சொல்லிட்டு இருப்பேன். சரிங்களா, ஓகே, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி தான் வந்து தமிழும் கொண்டு போவேன். உங்களுக்கு நல்லா இருக்கும், வந்து பாருங்கள், செஷன் பாருங்கள். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பிரித்தெழுதுக அதுலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் உள்ளே போக முடியும். அது கொஞ்சம் பேசிக்லேருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இலக்கணன்றது புரிதலோடு படிச்சிங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரிங்களா, அது வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக்கு ஒரு 100 படிக்கணும் 200 படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம். சரிங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் எழுத்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பார்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது தமிழில் எழுத்து இலக்கணம் நியூ புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓல்டு புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இளம்பூரணர் உரை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா, குரூப் 2 லெவலில் இது நல்லாயிருக்கும். போகலாமா? ஓகே ஓகே. இலக்கணம் அப்படின்னா என்னென்னா சும்மா ஒரு டீட்டெயில்ஸ்க்காக. சரிங்களா, மொழியை வந்து திருத்தமாக பேச எழுத துணை பெறுவது ஒரு இலக்கணம் தாங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து பிழைகள் இருக்காது. மொழியினுடைய அமைப்பையும் அழகையும் உணர்த்துகிறது அப்படின்றாங்க. இலக்கணத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இலக்கு ப்ளஸ் அணம். ஓகேங்களா, இலக்குன்றது ஒரு குறிக்கோளை குறிக்குது, அணம்ன்றது அழகை குறிக்குது. சரிங்களா, அணம்ன்றது அழகை குறிக்குதுங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் 5 வகை, அது தெரியும். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா, எழுத்து இலக்கணம்னா என்ன? எழுத்துன்றது எழுதப்படுகின்ற காரணத்தால் எழுத்து. ஓகேங்களா, அப்போ மொழிக்கு முதல் காரணமாய் அணுத்திரளின் காரியமாய் இருப்பது எழுத்தாகும். ஓகேங்களா, அணுத்திரள்னால் நம்ம உடலிருந்து உயிரிலிருந்து அந்த உருவாகிறது, அந்த சவுண்டு தான் அந்த அணுத்திரளின் காரியமாக இருப்பது ஒரு எழுத்துன்னு சொல்கிறாங்க. எழுத்துடைய 2 வகைப்படுங்க, ஒன்று முதல் எழுத்து, 2வது சார்பு எழுத்து. சரிங்களா, முதல் எழுத்துன்னா மொழிக்கு முதலானதாகவும் தனித்து இயங்கக்கூடிய எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12ம், மெய்யெழுத்து 18ம், முதல் எழுத்துக்கு வந்து மொத்தம் 30ங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நன்னூலில் என்ன சொல்கிறாருன்னா உயிரும் உடம்பும் 30 முதலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா, உயிரெழுத்துக்கள்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு உயிராக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்து, அது 2ஆக பிரிக்கிறாங்க. உயிர் குறில், உயிர் நெடில். குறியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12ல் 5 குறிலுங்க, 7 நெடில். சரிங்களா, மெய்யெழுத்துக்கள், மெய்யன்றது என்னது? உடல். ஓகேங்களா, மொழிக்கும் உடலாக இருப்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து ஒலிக்கும் முறையால் 3 வகைப்படம் சொல்லுவாங்க. சரிங்களா, சவுண்டு பேஸ் பண்ணி தான் அதை வந்து பிரிக்கிறாங்க. வல்லினம்ன்றது பார்த்தீங்கன்னா 6 வலிமையான யோசை. ஓகேவா, கசட்டு அப்புறம் சொல்லுவாங்க. மெல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான ஓசை கொண்டது. ஞன நம்மன. இடையினம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து அது எரள வரல வந்து இடைப்பட்ட ஓசை கொண்டது. ஓகேங்களா, ஓசையை ஒலிக்கும் முறையை கொண்டு 3 வகையாக மெய்யெழுத்துக்களை பிரிக்கலாம். ஓகே, முதல் எழுத்து பார்த்தாச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த வகையில் சார்பு எழுத்தில் வந்து 2வது வகை சார்பு எழுத்து பார்க்கலாம். முதல் எழுத்துக்கு வந்து சார்ந்து வர எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். ஓகேங்களா, சார்பு எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 10, ஆனால் அந்த 10லேயே வந்து வகைகள்லாம் பார்க்கும்போது விரியாய் வந்து பார்த்தீங்கன்னா 369 வகைப்படுங்க. சரிங்களா, 369 வகை வந்து பார்த்தீங்கன்னா அது விரியாக பண்ணும்போது வரும். ஓகேங்களா, அதில் தெரியும் உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரம் குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு சார்பெழுத்தில் 10 தெரியும். உயிர்மை என்பது உயிர்மெய்யும் மெய்யையும் சார்ந்து இருக்கிறதால உயிர்மை.
இப்போது கா அப்படின்றது இதில் வந்து மெய்யெழுத்து இருக்குது, உயிரெழுத்து இருக்குது. அதான் உயிர்மெய். ஓகேங்களா? இக்கு ப்ளஸ் ஆதன கா. அப்போ இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. அதான் சொல்கிறாங்க, உயிர் மெய்யும் மெய்யும் சேர்ந்து இருக்கிறது தான் இது வந்து பார்த்தோன்னா இது சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். உடலுடன் உயிர் சேர்ந்து உயிர்மெய்யாக, உயிரும் உடலும் சேர்ந்து உயிர்மெய்யாகிறது. சரிங்களா? அப்போ மெய் என்பது என்ன? உடலை குறிக்கிறது, அது கூட உயிரும் சேருகிறது அப்படின்றது தான் இங்கே மீனிங். 2 வகையாக பிரிக்கலாம் உயிர்மெய். உயிர்மெய் குறியில், உயிர்மெய் நெடில். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா குறியில் எழுத்து மொத்தம் 5 இருக்கும், நெடில் எழுத்து மொத்தம் 7. அப்போது 5 குறிலோட வந்து பார்த்தோன்னா மெய்யெழுத்து வந்து 18 பெருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 90 எழுத்துக்கள் வந்து உயிர் குறியில் வரும், உயிர்மெய் குறியில். அதே வந்து பார்த்தோன்னா உயிர்மெய் நெடிலில் வந்து 126 எழுத்துக்கள் வரும். இதை கூட்டணும்னா 216 உயிர்மெய் எழுத்து வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். ஆயுதம்ன்றது போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதம் காணப்படும் குமிழ் புள்ளிகள்னு சொல்கிறாங்க. இதான் ஆயுதம் சொல்லுவாங்க. இது முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஒற்று, ஓகேங்களா, அக்கேனம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உயிரோடு மெய்யோடு சேராமல் தனித்து இருக்கிறதால இதுக்கு தனிநிலை என்ற ஒரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அவ்வெழுத்து முன்குறில் எழுத்தும் அதன் பின் வல்லின உயிர் எழுத்து குறிலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அஃது, எஃது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓகேங்களா? கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமே ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் டெஃபினேஷனு. ஓகே, இப்போது ஆயுதம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அளபடையில் செய்யுளில் முதல், இடை, கடை ஆகிய அவற்றின் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக இணை எழுத்துக்கள் அளவெடுப்பது அளபடை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டும் வரலாம், இடையில வரலாம், கடையிலையும் வரலாம், 3 இடத்துலையும் வரலாங்க. முதல்ல வரலாம், இடையில வரலாம், கடையில் வரலாம். ஓகேங்களா? ஓசை குறையும் இடத்துலையும் வரலாம், ஓசை குறையாத இடத்துலையும் வரலாம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அதை ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக அளவெடுக்கிறது அதனுடைய இணை எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்றாங்க. அளவெடை என்ன பிரிக்கலாம்? அளவு ப்ளஸ் எடை. அளவுன்றது ஒரு மாத்திரை குறிக்கிறது, எடைன்றது பார்த்தீங்கன்னா எடுத்தலை குறிக்கிறது. ஓகேங்களா? அளவெடை 2 வகைப்படும், ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. அளவெடை மாத்திரை அளவில் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவெடை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? மாத்திரை அளவில் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரளபடை வந்து பார்த்தீங்கன்னா இது ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்யறதுக்காக உயிர் நெடியில் வந்து 7 இருக்க உயிர் நெடியில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அந்த 126 எழுத்துக்கள் அது வந்து அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அவற்றுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் வந்து பக்கத்தில் வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆன்றதுக்கு அதுக்கு இனமான எழுத்து ஆ, ஈன்றதுக்கு இனமான எழுத்து அந்த உச்சரிப்பில் கடைசியாக முடியுது. ஊன்றதில் இணை எழுத்து ஊ, ஏன்றதில் முடியும் போது அதுக்கு இணை எழுத்து ஏ. ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா வரும். ஓகே, ஐகாரத்துக்கு ஈன்னு போகணும், அவுகாரத்துக்கு உகரம்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இது டிஃப்ரென்ஸ். ஐ அப்படின்றது ஐன்னு ஈன்னு முடியுது, அவுன்றது உகரத்தில் முடியும். அது இணை எழுத்துக்களாக இருக்குது. இதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். உயிரளப்படையில் 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு சொல்லலாம். செய்யுளிசை அளபடை என்னப்பா? செய்யுளிசை அளபடை அதை இசை நிறை அளபடை. ஓசை குறையும் இடத்துல ஒரு செய்யல அந்த ஓசை நிறைவு செய்கிறதுக்காக முதல், இடை, கடை இந்த 3 இடத்துல நெடில் எழுத்துக்கள் 7 தனக்கு இனமான எழுத்துக்களில் உரிய மாத்திரையில் மிகுந்து ஒலிக்கும் சொல்கிறாங்க. 3 இடத்துலையும் வரும்பா, ஓசை குறையும் போது வரும்பா. ஓகேங்களா? நெடில் எழுத்துக்கள் இணையான எழுத்துக்களை 7 வந்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து மிகுந்து ஒலிக்கிறது செய்யுளிசை அளபடை. இதுக்கு வந்து இசை நேர அளபடின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இது என்னன்னா ஈரசை சீராக தான் இருக்குங்க. 2 ஆசை தான், பிரித்தா 2 ஆசை தான். அளபடை நீக்கினால் அசையும் சீரும் தலையும் முதல்ல யாப்புறுப்புகளும் சிதையும்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அசையை நீக்கிட்டீங்கன்னா அது எதுவுமே பொருள் தராது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை இருக்கும். அதாவது நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, ஆக மொத்தத்தில் 3 மாத்திரையாக இருக்கும். இப்போ இருக்கா உலார், இப்படி இருக்கா உலார், இப்படி பிரிக்கிறோமா? இது குறில், இது நெடில். ஓகேயா? இதுக்கு 1 மாத்திரையா, இது 2 மாத்திரையா, மொத்தம் எத்தனை மாத்திரை இருக்குது? 3 மாத்திரை. சாரி,
இப்படி தானே பிரிப்போம். அதாவது இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு தனிக்குரல் அடுத்து ஒற்றுக்கு இது ஒரு மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரையா? அப்படி தானே பிரிப்போம். ஆக்க குறிகளுக்கு ஒரு மாத்திரை, சரியா? ஆக குறிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலுக்கு 2 மாத்திரை, ஓகேங்களா? அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை, அது கூட ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கு. இது ஒரு நெடியில், இதுவும் ஒரு நெடியில், இது 2 மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரை, உலார், ஓகேங்களா? இது என்னவா இருக்குது? ஈரசைச்சீராக இருக்கா? அதாவது நிறை நீராக இருக்கா? அவ்வளோ டெப்த்தெல்லாம் பார்க்க வேணாம், சரியா? கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், சரியா? ஓசை குறையும் இடத்துல தன்னுடைய ஓசை, அதாவது ஓசை குறையும் இடத்துல செய்யல முதல் இடல் இடை இறுதியில் 3 இடத்துலையும் வரும். தனக்குடைய 7 அதை உயிர்மின் எழுத்துக்களுக்கு இனமான குறில் எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையிலேருந்து மிகுந்து ஒலிக்குது. அதுதான் செய்யுளிசை அளபடை. அதுக்கு இசை நிறை அளபடைன்னு ஒரு பேர் இருக்குது. ஈரசை சீர்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளபடியை நீக்கினால் அசையும் சீரும் தலையும் முதல்ல யாப்பொறுப்புகள் சிதையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரைன்றது பார்த்தோன்னா 3 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகே? அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னிசை அளபடை. அது செய்யல ஓசை குறையும் போது செவிக்கு இணையான இசைத்தட்டு பேரிட்டு நெடிலாக மேலும் அளவெடுத்து இன்னிசை அளபடை. அதாவது ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னேன்? குறையும் இடத்துல. இதில் என்ன சொன்னேன்? குறையும் இடத்துல. குறையாத இடத்துலன்னு ஒன்று வரும், அது பார்த்துருங்க. சிவிக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா 7 அதாவது நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும் சொல்கிறாங்க. இது 3 அசைகளில் கொண்டிருக்கும். அது என்னது? ஈரசையில் இருக்கும், இது 3 அசையில் இருக்கும். இன்னிசைக்கு அளபடையை நீக்கினால் சீரும் தலையும் சிதையாதுன்னு இருக்குது, ஓகேங்களா? அது அளபடை அந்த அது சிதையும் சொல்லியிருக்கோம். அது அளபடை நீக்கினால அது வந்து சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனிய ஓசைக்காக குறி நெடிலாக மீண்டும் மீண்டும் ஒலிப்பது இன்னிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் மாத்திரை 3 அளவு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெடியில் முடிந்திருக்குன்றது சொல்கிறாங்க. கெடிப்பதும் எடுப்பதும் அந்த தும்னு சொல்கிறது இன்னிசையாக இருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. நிறை நேரன்றதால 3 சீர் இருக்குது, 3 அசைகளை கொண்டது. அசை சீர்களில் மட்டுமே இது வரும், சரிங்களா? இன்னிசையை பொறுத்தவரையும் தும்னு வருங்க. ஒன்று ஓசை குறையாத போது தான் வரும், ஓகேங்களா? 3 அசை சீர்களாக வரும். அதை நீக்கினாலும் சிதையாது. ஓசைக்கு இணையான கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்குன்றது சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஊன்ற எழுத்தில் முடிந்திருக்கும் சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா சொல்லிசை அளபடைங்க. சொல்லிசை அளபடை செயல் ஓசை குறையாத இடத்தும் பெயர்ச்சொல் வினைச்சொல் பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்தது சொல்லிசை அளபடை, ஓகேங்களா? ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வரும் அளபடை வந்து பார்த்தோன்னா சொல்லிசை அளபடை. அது சொல்லிசை அளபடையில் இகரன்னு சொல்லிட்டு முடியுங்க, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா இகரம் நசை அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா விருப்பம் மீனிங்கு. அப்படி ஈகரத்தில் தான் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒற்றளபடை. ஒற்றளபடை வந்து மெய்யெழுத்து வந்து பார்த்தா நீண்டு ஒலிக்கும் செயல் ஓசை குறையும் போது. இதுவரையும் செயல் ஓசை குறையாத போதுன்னு சொல்லிட்டு தான் படித்தோம். ஒற்றளபடையில் குறையும் போது, ஓகேங்களா? ஒற்றளபடையில் குறையும் போது அதனை நிறைவு செய்யும் போது மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுப்பது ஒற்றளபடை. ஒற்றளபடை செயல் வந்து இடையிலும் இறுதியிலும் நிகழும். இப்போ கசரத்தப்புறம் இருக்கா அந்த 6 எழுத்தும் இடைநிலை எழுத்துக்கள்னா இரு இந்த வந்து பார்த்தீங்கன்னா மீதி இதை தவிர எஞ்சி இருக்கிற 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்து ஒன்று சேர்த்தா 11 எழுத்துக்கள் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இவை தனிக்குறளுக்கு அடுத்து வரும், ஓகேங்களா? இது தனிக்குறலாம், இது தனிக்குறலாம், அடுத்தடுத்து வருதா? தனிக்குறளுக்கு அடுத்து வருதா? இங்கே தனிக்குறளுக்கு அடுத்து வருதா? அது இருக்குறள் அடுத்து வரும், இது இருக்குறளுக்கு அடுத்து வரும், ஓகேங்களா? நெடிலை அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒற்று அளவெடுக்காது கொஷினு. இப்போ நெடிலில் வந்து பார்த்தோன்னா ஏங்கன் அப்படின்னு வராது, ஏன்னா நெடிலுக்கு அடுத்து ஒற்றெழுத்து அளவெடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் வந்து பார்த்தோன்னா குறுமை இயல் உகரம் சொல்லிட்டு பிரிக்கலாம். குறுமைன்றது குறுகிய, இயல்ன்றது ஓசை உடைய, உகரம்ன்றது குற்றியல் உகரம் சொல்லுவாங்க. குறுகிய ஓசை உடைய உகரம் குற்றியல் உகரம். இந்த குசுடு துப்புன்ற 6 வல்லின உகரங்கள் தனி நெடிலை சார்ந்தும் வரும்போது பல எழுத்துக்களை சேர்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவிலே குறைந்து அந்த அரை மாத்திரையை வந்து பார்த்தோன்னா அளவில் ஒலிக்கும். குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம், ஓகேங்களா? நீண்டு ஒலிக்கிறது வந்து பார்த்தோன்னா அளபடை, குறைந்து ஒலிக்கிறது வந்து பார்த்தோன்னா குற்றியல் உகரம், சரிங்களா?
இதில் வந்து ஒரு மாத்திரை கடைசியாக இருக்கும், அது அரை மாத்திரையே ஒலிக்கும். ஓகேங்களா? குற்றியலுகர சொல் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டு இருக்கும். அதாவது 3 இருக்கும், 3க்கு மேலும் இருக்கும். ஓகேங்களா? நெடில் தொடர் 6 வகைப்படுங்க குற்றியலுகரம். நெடில் தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர்னு சொல்லிட்டு 6 வகையாக பிரிக்கலாம். அதில் நெடில் தொடர்ன்றது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து உயிர் நெடில், உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை அடுத்து சொல்லின் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் உகர எழுத்துக்கள் வந்து நெடில் உயிர் குறிலாக வரும். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது ஆடு, கடைசி ஈற்று வந்து குசுறு துப்புரு இருக்கா? ஓகே, அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது? நெடில். சரியா? உகரமாக இருக்கா? இட்டு ப்ளஸ் ஊ பிரித்தா உகரத்தில் முடியுதா? இன்னொன்று என்னென்னா, இது வந்து 2 எழுத்தால் தான் இருக்கும் நெடில் பொறுத்த வரையும். இது நெடில் எழுத்தா? ஓகே. பாகு, இது என்ன எழுத்து? நெடில் எழுத்து. ஓகே. காது, இதில் இட்டு ப்ளஸ் ஊ து, இதுவும் உகரத்தில் தான் முடியுது. அதுக்கு முன்னாடி எழுத்து என்னவாக இருக்குது? நெடிலாக இருக்குது. அப்போ 2 எழுத்துக்கள் மட்டுமே வரும். அது நெடில் தொடர் குற்றியலுகரம். சிம்பிளாக போட்டுடலாம். சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் குசுடு துப்புரன்றது 6 வல்லின உகரமும் வந்து பார்த்தோன்னா 2 வந்து முதலாக பல எழுத்துக்களை வந்து பெற்று வரும். சரிங்களா? நேராக போயிடலாம். இதில் கடைசி எழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அழகுன்னு இருக்குது, இது குசுடு துப்புரல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து நான் வந்து லா, இது இல் ப்ளஸ் ஆ, இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் வந்து குறிலாகவும் இருக்கலாம், நெடிலாகவும் இருக்கும். அது ஈரெழுத்துக்கு முன்னாடி. ஓகேயா? இது உயிர்மெய் எழுத்து, இது உயிர்மெய் எழுத்து, இது உயிர்மெய் எழுத்து, இது உயிர்மெயில் நெடில் எழுத்து, இது உயிர்மெயில் நெடில் எழுத்து. ஓகேவா? உயிர் தொடர் குற்றியலுகரம் இதுதான். சரியா? அடுத்து பார்க்கலாம். வன்தொடர்னா ஈஸியாக போட்டுடலாங்க. கடைசியாக வந்து குசுடு துப்புரு இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசட தப்புற அந்த வல்லினா எழுத்தாக இருந்துச்சுனாவே அது தூக்கி வந்து வன்தொடரில் போட்டுடலாம். மென்தொடர்னு பார்த்தோன்னா அதே உகரத்தில் முடியுதான்னு பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி எழுத்து மெல்லின எழுத்தை மென்தொடர் குற்றியலுகரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். மெல்லின மெய் எழுத்து இருந்துச்சுன்னா மென்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்து இருந்தனா இங்கே பாருங்கள், இடையின எழுத்து வந்து குசுடு துப்புரம் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடையின தொடர் குற்றியலுகரம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அது இடையின தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அந்த மெய்யெழுத்து இருந்துச்சுனாவே அது இடையின தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் பொறுத்த வரையும் இதுலேயும் உகரம் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். ஆயுத எழுத்து இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெடிலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் நம்ம அங்கே பார்த்தோம் நெடிலாக இருக்காது, குறிலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை கான்செப்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, முற்றியலுகரம். என்னங்க முற்றியலுகரம்னா மாத்திரை வந்து எதுவுமே குறையாதுங்க. என்ன சொன்னேன்? அளவடையனா தன்னுடைய அளவு மாத்திரை வந்து நீண்டு ஒழிக்கும். குற்றியலுகரம்ன்றது குறுக்குன்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாத்திரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒழிக்கும். ஓகேவா? ஆனால் முற்றியலுகரம் பொறுத்த வரையும் இருக்கிறது மாத்திரை வந்து குறையாமல் ஒலிக்கும் உகரம் முற்றியலுகரம். தன் மாத்திரை அளவில் குறையாதுங்க. அதான் குற்றியலுகரம். ஒரு மாத்திரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, தனிக்குறியில் அடுத்து வரும், இல்லை மெல்லின முற்றியலுகருக்கு அடுத்து வரும், இல்லை இடையின முற்றியலுகத்துக்கு அடுத்து வரும். அதுதான் இந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலிகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம்னு சொல்லிட்டு முடியும், ஈன்னு சொல்லிட்டு முடியும். தனக்குறி ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது குற்றியலிகரம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைய மொழியில் வரும் மொழியை வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மியான்ற அசை சொல் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா அசை சொல் வரும் கொண்டது குற்றியலிகரமே தான். மியான்றது எங்கெல்லாம் வருதான் அந்த அசை சொல் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலிகரத்தில் வர்றது தான். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேன்மியா சேன்மியா, கேல் ப்ளஸ் மியான்னு சொல்லிட்டு பிரியும், சென் ப்ளஸ் மியான்னு பிரியும். ஓகே, இது வந்து அந்த மியான்றது ஒரு அசை சொல்லு தான், இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து தொடர்மொழி. இதில் வந்து குற்றியலிகரத்தில் நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி பார்த்துருக்கோம். அது தனிமொழியை தனியாகவே வந்துடும். அதாவது மியான்ற அசை சொல்லோடு வந்திருக்கும், கேன்மியா சேன்மியா அப்படின்ட்டு.
தொடர் மொழியை பொறுத்தவரையும் என்னென்னா, இப்போது நாகு குட்டியல் இகரம் இக்கு ப்ளஸ் ஈயா, ஓகே, இத்து ப்ளஸ்ஸு நாகு நாகி யாது, அது இந்த இகரமாக வந்து மாறுது, உகரம் இகரமாக மாறுது. வண்டு ப்ளஸ் யாதுன்னா வண்டி யாதுன்னா இங்கே உகரம் வந்து கெட்டுருது, அது வந்து இகரமாக மாறுது, அதனால தான் வண்டி யாதுன்னு வருது. வரகு ப்ளஸ் யாதுன்னா வரகி யாது, எஃகு ப்ளஸ் யாதுன்னா எஃகு யாது. ஓகேவா? அடுத்து வந்து ஐகார குறுக்கம். ஐன்றது உயிர் நெடில் ஒரு எழுத்து வந்து தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஓகேங்களா? நெடில் எழுத்துடைய மாத்திரை 2 மாத்திரைங்க, தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் மற்ற எழுத்துக்களோட சேரும்போது முதல் இடை இறுதியில் 3 இடங்களில் தன்னுடைய மாத்திரையில் குறைஞ்சி ஒலிக்கிறது குறுக்கும். ஓகேங்களா? குறுக்கன்னாவே குறைஞ்சி தான் அங்கே ஒலிக்கும். அளபடைன்றது பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்குங்க. ஓகேங்களா? அளபடை நீண்டு ஒலிக்கும், குறுக்கன்றது குறைஞ்ச ஒலிக்கும். ஆனால் முற்றிய லுகரன்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஐகாரம் 3 இடத்துலையும் வரும். முதல்ல வரும், இடையில வரும், கடையில் வரும். முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும், இடையில் வரும்போது 1 மாத்திரையும், கடையில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? இப்போ ஐ அவ்வுன்றது பார்த்தோன்னா எழுத்து சொல்லில் முதலில் வரும்போது மட்டும் நெடிலாகவும் ஓர் எழுத்தில் வரும்போது மட்டும் குறிலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்றது இது கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அவுகாரம்ன்றது பார்த்தோன்னா அவுன்றது உயிரெழுத்து 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் சொல்லுக்கு வந்து முதலில் மட்டுமே வரும். அவுன்றது பார்த்தோன்னா காரம் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் அவுகாரம் வராது அப்படின்றாங்க. ஓகேவா? ஔவையார், வௌவால் இதெல்லாம் தன்னுடைய 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஓகே, இது மூணு வேரியேஷன் இருக்கும். ஐயில் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை தான், ஏன்னா முதல்ல மட்டும்தான் வரும், இடை இறுதியில் வராது. அது தெரிஞ்சால் போதும். 1 1 1 இப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். இதுவும் 1.5 மட்டும்தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மகர குறுக்கம். இம்மென்ற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இதுவரையும் மாத்திரை எப்பவுமே கால் மாத்திரை ஒலிக்கவே ஒலிக்காது. மகரத்தில் மட்டும்தான் குறுக்கத்தில் மட்டும் கால் மாத்திரையாக ஒலிக்கும். அது மகர குறுக்கம். ஏன்னா அதுவே இது மெய்யெழுத்துக்கான மாத்திரை என்னங்க? அரை மாத்திரை. குறுக்கன்ற போது இது வந்து இதில் பாதி ஒலிக்கும், கால் மாத்திரையாக மகரத்தை பொறுத்தவரையும். சரியா? நகரத்துக்கு நகரமாகவும் மெய்களில் பின்வரும் மகரத்துக்கு தன்னுடைய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். போன், மருண். ஓகேங்களா? எக்ஸாம்பிள். ஓகே, நிலைமுறை ஈற்றில் காரமும் வருமொழி முதல்ல வகரமும் புணரும் போது நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இப்போ தரும் வளன்னு சொல்லுவாங்க. இவ்விரு இடங்களில் குறைந்து ஒலிக்கும் மகரமே மகர குறுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆயுத குறுக்கும். ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். ஓகேவா? ஆயுத குறுக்கும். நிலைமொழியை தனக்குரிய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் லகர வருமொழியில் வந்து தகரத்தோடு சேரும்போது ஆயுதாக தெரிகிறது. இந்த கல் ப்ளஸ் இது கற்றி, இது முள் ப்ளஸ் இது முட்டிதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து கால் மாத்திரையில் ஒலிக்கிற ஆயுத குறுக்கத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதாவது இப்போ என்னென்னா எழுத்துன்றது தான் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு சிலபஸ் இது கொடுக்கலையே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுத்து தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அதான் படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஷனாக இருக்கும். எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. எழுத்துன்ற டாப்பிக்கில் நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ண முடியாது. இந்த ஏரியா வந்து கேட்கலனாலும் இதை பார்த்து தான் ஆகணும். ஓகே, எழுத்துக்கள் மாத்திரை அளவுன்னு பார்க்கலாம். இது இவ்வளோ உள்ள உங்களுக்கு புரியலைன்னா இதில் புரிஞ்சிடும். ஓகேங்களா? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகேங்களா? உயிர்மெய்னா 1 மாத்திரை, உயிர்மெயில் நெடில்ன்றது 2 மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, அளபடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்குன்னு சொன்னேன்னா 3 மாத்திரை, ஒற்றளப்படையில் 1 மாத்திரை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒற்றளப்படையில் ஒரே 1 மாத்திரை தான். ஓகேங்களா? ஆயுத குறுக்கத்தில் கால் மாத்திரை. இதுக்கு 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா குற்றிய லுகரம், லிகரம். குற்றிய லுகரத்துக்கு வந்து 1 மாத்திரை, சரி அரை மாத்திரை, லிகரத்துக்கு அரை மாத்திரை. ஆனால் முற்றிய லுகரம் தன்னுடைய ஒரே மாத்திரை அளவில் ஒலிக்குன்னு சொன்னேன்னா அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஐகார குறுக்கம் பண்ணுறது பார்த்தோன்னா இது 1 1.5 1 1ன்னு சொல்லிட்டு பிரியுமா? முதலில் 1.5, இடையில் 1, இறுதியில் 1. அவுகாரத்தில் வந்து முதல்ல மட்டும்தான் வரும், அது 1.5 மாத்திரை. மகர குறுக்கிறது கால் மாத்திரை. சரியா?
கண்டினியூஷன் பார்த்தோமா, எழுத்துனா என்ன பார்த்தோம், எழுத்தில் முதல் எழுத்து முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, முதல் எழுத்து. அதுக்கடுத்து சார்பு எழுத்துடைய 10 வகைகள் பார்த்தோம். சரியா, 10 வகைகளை பார்த்தாச்சு. சுட்டு எழுத்துனா என்ன, எழுத்துலேயே ஒன்றும் முடியல. சுட்டு எழுத்து ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்து சுட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. மொழிக்கு முதலாய் நின்று சுட்டிக்கு வரும் எழுத்துக்கள் சொல்கிறாங்களா. சுட்டி எழுத்து 3 தான், ஆ இ ஊன்றது. ஊன்றது இப்போ தான் தற்போதில் இல்லை வழக்கத்தில்னு சொல்கிறாங்க. அதாவது உதுக்கான்னு சொல்கிறாங்க, சற்று தொலைவில் பாரு. உப்பக்கன்னா முதுகு பக்கம். உவன்ன்றது பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிக்கிறது, உவல்ன்றது பெண்களை குறிக்கிறது. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினுங்க. உப்பர்ன்றது மேலே. ஓகேவா, இது ஓல்டு புக்கில் இருந்த டேட்டாஸு. சுட்டெழுத்துக்களில் அகரம் ஆ இ ஊன்றது இருக்குது. ஆனால் இப்போ ஊன்றது தற்போது வழக்கத்தில் இல்லை, அதுக்கு மீனிங் இருக்குது. ஓகேங்களா, உவல்ன்றது பெண்ணை குறிக்குது, உவன்ன்றது ஆணை குறிக்குது. உப்பன்னா முதுகு பக்கம், உப்பக்கம். உதுகானன்றது சற்று தொலைவில் பார். உம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த மேலே அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த சுட்டெழுத்துலே அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு சொல்கிறாங்க. இகரத்தில் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்மை சுட்டு அருகில் இருக்கிறது இ. ஓகேவா, அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க. இவன், இவள், இது, வே, இவை அப்படின்றது. செய்மைன்னா தூரமாக இருக்குது. செய்ன்றது பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறது, தொலைவில் இருக்கிறது. அது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செய்மை சுட்டில் சொல்லுவாங்க. அது என்னப்பா செய்மை சுட்டுன்னா, அதோ அவன், அவள், அது, அவை, அதெல்லாம் செய்மை. அதாவது அகர எழுத்து ஃபஸ்ட்டு வர எழுத்து வந்து ஆள வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குது தான் செய்மையாக. ஈரத்தில் வர்றது இவன், இப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில். கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா, படித்து போயிருப்போம், ஆனாலும் அங்கே டேட்டாஸ் எடுக்கும்போது தப்பாக எடுத்துடக்கூடாது. சரிங்களா, ஓகே. அகச்சுட்டுன்றது பார்த்தீங்கன்னா அகமன்றது உள்ளேயே, அதாவது அகத்தே நின்று சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. எதுக்குள்ள சொல்லினுடைய அகத்து. ஓகேவா, இவன் இவள்ன்றது பார்த்தீங்கன்னா அவன் இவன்ன்றது எல்லாமே அகச்சுட்டு தான். புறச்சுட்டுன்றது சொல்லின் புறத்தென்று பொருளை வந்து சுட்டி தருவது புறச்சுட்டு. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா அக்குதிரை, இப்பாவை, இவ்வீடு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. சுட்டு திரிவு அப்படின்னா என்னப்பா, சொற்களில் அகர மிகரம்ன்ற சுட்டி எழுத்துக்கள் அந்த என்றது தெரிஞ்சிச்சு. ஆ அந்த, இது திரிவு. இ இது சுட்டி எழுத்து ரெண்டுமே. இந்த, அப்போ அந்த இந்தன்றது எல்லாமே சுட்டு திரிவு எழுத்துக்கள். அந்த குதிரை, இந்த வீடு அப்படின்றது சுட்டி திரிவை குறிக்கிறது. ஓகே ஓகே. வினா எழுத்துக்கள் இது கிளாஸ் இது இருக்குது, இது சிலபஸில் இருக்குது. வினா எழுத்துனா என்ன, அவன் டேரெக்டாக வினா எழுத்து கொடுத்துட்டான், பிரித்து எழுத்து கொடுத்துட்டான். ஆனால் எழுத்துன்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். சரியா, லைன் பையாக வந்துகிட்டே இருக்கலாம். சரியா, ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில கான்செப்டெல்லாம் பார்க்கும்போது ஆட் பண்ணிடலாம். வினா பொருட்களை காட்டவல்ல எழுத்துக்கள் வினா எழுத்து. வினா எழுத்துன்னா நான் வினா பொருளை காட்டுற எழுத்து வினா எழுத்து. சரியா, இந்த வினா எழுத்துக்கள் எத்தனைங்கன்னா 1 2 3 4 5ங்க. இதில் சொல்லில் முதல்ல வர்றது, இறுதியில் வர்றது, ரெண்டுலேயுமே வர்றதுன்றது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த யான்றது பார்த்தோன்னா ஏயா ஃபஸ்ட்டு வரும். அந்த ஆ ஓன்றது பார்த்தோன்னா அச்சுக்குறி மாதிரி இறுதியிலே வரும். நான் வச்சுப்போம். அவனோ, ஓகேவா, அவனா அப்படின்றது அச்சமாக சொல்கிற மாதிரி இருக்கிறதுலாம் லாஸ்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயான்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் இறுதி ரெண்டுத்துலேயும் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, வினால அகவினா புறவினா. அது அகன்றது பார்த்தீங்கன்னா அகத்துக்குள்ளே நின்று பொருள் தருவது அகவினா. இதை நீக்கினால பொருள் கொடுக்காதுங்க. இப்போது ஏன்றதில் தூக்கிட்டோம்னா இங்கு இதை தூக்கிக்கிட்டால் பொருள் வருமா, வராது. ஆனால் புறவினா பொறுத்து புறத்திலே நின்று பொருள் தருவது புறவினா. இதை நீக்கினாலும் தனியாகவும் நின்று பொருள் தரும். அதுதான் இங்கே. ஓகேங்களா, இப்போது உண்டேனா, அப்போது ஆன்றதை நீக்கிட்டோம்னா உண்டான், உண்டானா, உண்டானே அப்படின்றது அந்த ஒகரம் நீங்கினாலும் அந்த பொருள் தருகிறது. அவனோ, அவனே, ஏகாரத்தில் அந்த ஏகாரம் நீக்கினா அவனன்றது குறிக்கிறது, அப்படியும் பொருள் தருகிறது. படித்தானோ, அந்த ஓன்றது பார்த்தீங்கன்னா நீக்கினாலும் படித்தான்றது பொருள் தருகிறது. அப்போ ஏன்றது வினாயலத்தில் ஈட்டில் வந்து வினவுதல் தற்காலத்தில் வழக்கத்தில் இல்லை, அதற்கு பதிலாக தான் என்று பயன்படுத்தப்படுகிறது. கான்செப்ட் கேட்கலாம். ஏன்பது வந்து பார்த்தீங்கன்னா வினவுதல் தற்காலத்தில் இல்லை, அதுக்கு பதிலாக தான்ன்றது அவன்தான் முதலில் வருவான், அவனே தான் முதலில் வருவான்.
அப்போ தானன்றது இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஓகே. மெய் மயக்கம். என்னங்க மெய் மயக்கம்? மெய்யெழுத்தோடு அதாவது மெய்யெழுத்து சேர்ந்து வருதல் மெய் மயக்கம். அப்போ கண்ணீர், செந்நீர், நன்னூல் அதெல்லாம் பார்த்தோன்னா மெய் மயக்கம். ஓகேங்களா. சொல்லினுடைய இடையில் மெய்யெழுத்துக்கள் மயக்கம் 2 வகை பிரிக்கிறாங்க. உடல்நிலை மயக்கம், வேற்றுநிலை மயக்கம் சொல்கிறாங்க. சொற்களில் அதே மெய்யெழுத்து கூட சேர்ந்து வருதெல்லாம் உடல்நிலை மெய் மயக்கம் சொல்கிறாங்க. இப்போ கண், நீர், பக்கம் அதாவது இது இன எழுத்துக்களை மாதிரியே இருக்குங்க. ஓகேயா. அதே மெய்யெழுத்து. ஓகே. அதே மாதிரி அப்பம், அச்சம், மொத்தம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா பிற மெய்யோடு சேர்ந்து வருதில் வேற்று மெய்மயக்கம். அதாவது இங்கே ஒரு இன்னு இது பார்த்தோன்னா மெய் எழுத்து, அது பக்கத்தில் வேறு எழுத்து வந்திருக்கா பிற. அதே மாதிரி இது பஞ்சம்லாம் இஞ்சி வந்திருக்கு, வேறு எழுத்து பக்கத்தில் வருதா, அதனால் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறாங்க. இந்த இல்லை இருக்குல்ல, தன்னுடன் தாமும் சேராது பிற மொழிகளும் சேராது மட்டுமே இயங்கும். அதாவது இந்த சார்த்து வாழ்க்கைன்றது பார்த்தோன்னா இல்லு இக்கு. ஓகேவா. சார்த்து இது ரெண்டும் தம்முடன் தாம் சேராதான் பிறமைகளோடு சேராதான். ஓகேவா. இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அடுத்து தன்னெழுத்துக்கள் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வருன்றது பார்த்தோன்னா இது குற்றம், மேற்கு, தெற்கு, அன்னம், அன்பு இதெல்லாம். சரியா. என்னென்ன பார்த்தோம்? மெய்மயக்கம்ன்றது மெய்யெழுத்து சேர்ந்து வரதில் மெய்மயக்கம். ஓகேவா. அது பார்த்தோன்னா உடல்நிலை மயக்கம், மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகே. இதில் தம்முடன் மயங்கிறது 14 எழுத்துங்க. தம்முடன் பிற மயங்குவானா 14 எழுத்து. இதுவரையும் இந்த ஏரியாவில் கேட்டதில் கொஷினு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா. நீங்கள் போய்ட்டு தைரியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா மேபி இது கேட்காம போயிடுவானோ அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ இருக்கிற காம்படிஷனில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து படிங்க. அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளி லெவல்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது நம்ம குற்றியல் உகரம் இந்த புணர்ச்சி பார்ப்போம். அந்த புணர்ச்சி எவ்வளோ டெப்த்தாக போகுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ டெப்த்தாக பார்த்தா தான் அங்கே நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். புணர்ச்சி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிரித்து எழுதுக, 1000 சேர்த்து எழுதுகெல்லாம் படிக்க தேவையில்லை. உணர்ச்சி தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்படி தாங்க பிரிக்கணும் அப்படின்றது ரூல். ஓகேயா. ஓகே. அடுத்த எழுத்தில் இன்னொரு டாபிக் என்ன, போலிங்க. போலின்றது பார்த்தோன்னா ஒரு எழுத்து தனித்து நிற்க வேண்டிய இடத்தில் மற்றொரு எழுத்து வந்தால் அது மாறுபடவில்லை, அதனை தான் போலின்னு சொல்கிறாங்க. போலின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல வேறு வந்துச்சு. ஓகேங்களா. ஆனால் அது வந்தாலும் எந்த ஒரு பொருள் மாறுபாடு இல்லை, அது போலி. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா போலியானது, டம்மியானது, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதான் போலி. 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு முதல் போலி பார்த்துடலாம். முதல்ல வர்றது முதல் பொருள் மாறலாம். அதாவது அந்த எழுத்தே மாறிச்சனாலும் பொருள் மாறாது. இப்போ மஞ்சுன்றது மைஞ்சுன்னாலும் பொருள் மாறாதான். இது தப்பாக இருக்குது. ஓகேங்க. அப்போ மீனிங் மஞ்சு தான். முயல்ன்றது மையல்னு இருக்குது, இது தப்பாக இருக்குது, அதுக்கு முயல் தான். ஓகேவா. அப்படின்றது முதல் போலியில் எடுத்துக்கிறாங்க. ஓகேயா. அதுக்காக அது தப்பு பிழை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் இருக்கும். இப்போ மஞ்சுன்றது மைஞ்சுன்னு எழுதிடுற அப்படின்னா போலியின் கணக்குப்படி பார்த்தோன்னா போலி இது இருக்குது, இது போலி முதற் போலி, அதனால் இதை மஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் சொல்லுது. ஏன்னா இதுக்கு பொருள் எதுவுமே மாறல அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இடைநிலை எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாது இருப்பது பார்த்தோன்னா அந்த இடையின போலி. முரசுன்றது முறைசு, அரசியல்ன்றது அரைசியல் அப்படின்றது இது தப்பாக தான் இருக்குன்றது பார்த்தோன்னா போலியாக இருக்குது அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்குது இலக்கணப்படி. அப்போது முதற் போலிக்கு இடைப்போலிக்கும் பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்க்கும்போது ஆ என்ற எழுத்துக்கு ஐ என்ற எழுத்து போலியாக வருமா. சா ஞா ஜா என்ற எழுத்துக்கு முன்னு அகரமாக இருந்தால் ஐ என்றது எழுத்து போலியாக வருமா. இதெல்லாம் கீ பாயிண்ட்டு. சரியா. அப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா. அமைச்சு, அதுக்கு அடுத்து மஞ்சு, மைஞ்சு. ஓகேங்களா. அப்போ ஐகாரத்துக்கு பின்பு எகரத்துக்கு பின்பும் நகரம் வந்தால் நாப்போலியாக வருமா.
இப்போ மைநீளம் மெய்யறிவு அஞ்ஞாங்கு அப்படின்றது ஐகாரத்துக்கு பின்பு எகரத்துக்கு பின்பு நகரமாக வந்துச்சுன்னா ஞா போலியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைப்போலின்றது ஈற்றுப்போலி என்னென்னா சொல்லினுடைய ஈற்று எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது கடைப்போலின்னு சொல்கிறாங்க. அதாவது அரண் நிலன் அகன் பந்தர்ன்னு சொல்கிறாங்க. பந்தலை வந்து பந்தர்ன்னு சொல்கிறாங்க. இது கடைப்போலி. ஈற்று எழுத்துன்னு சொல்கிறாங்களா, ஓகேங்களா. ஈற்றெழுத்து ஈற்றுப்போலி, அது கடைப்போலின்னு சொல்லுவாங்க. குற்றியலிகத்துக்கு பதிலாக அருன்ற போலியாக வரும். இம்முக்கு பதிலாக இன்னு வரும். இல்லுக்கு பதிலாக இரு வரும். இப்படி தாங்க வரும், ஓகேங்களா. வண்டர், மாதர், தண்டர், ஓகேங்களா. குடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. போலிலே முற்றுப்போலி என்னென்னா சொல்லின் அனைத்து எழுத்துக்களின் மாறலும் பொருள் மாறாது. இதாங்க ட்விஸ்ட்டு. 5ன்றது இப்படி எழுதலாங்க, 5ன்னு, அதை 5ன்னு சொல்கிறாங்க. இது போலியே முழுமையாக மாறி இருக்குது, அதனால் முற்றுப்போலி. ஈற்று எழுத்து மாறிச்சுன்னா ஈற்றுப்போலி கடைப்போலி. முதல் எழுத்து மாறிச்சுன்னா முதல் போலி. இடையின எழுத்து மாறிச்சுன்னா இடைப்போலி. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். அதான் முற்றுப்போலின்றது சொல்லின் அனைத்து எழுத்துக்களும் மாறுறது முற்றுப்போலி. அப்போது முன்பின்னதாக தொக்கப்போலின்னா, இப்போ எழுத்துக்கள் வந்து முன்பின்னும் மாறினாலும் அது பொருள் நம்ம வந்து பார்த்தோன்னா மாறுபடாமல் நம்ம எடுத்துக்கிறது இலக்கண போலி. இப்போ தசைன்றது பார்த்தோன்னா முன்பின்னாத தொக்கப்போலி தான். அது வந்து பார்த்தோன்னா இலக்கண வழக்குப்படி சொல்கிறாங்க தசை. ஆனால் போலிப்படி வந்து பார்த்தோன்னா சதைன்னு கொடுத்தா நம்ம தசைன்னு எழுதிக்கணுமா, முன்றில்னா இல்முன்னு எழுதிக்கணுமா, மரமுடைய நுனி மரம்னு எழுதிக்கணும், உலகப்புறன்றது புற உலான்னு எழுதிக்கணும், வாய்க்கால்ன்றது கால்வாயின்னு எழுதிக்கணும், கொம்பு நுனின்றது நுனி கொம்புன்னு எழுதணும். அது இலக்கணத்தில் வழக்கப்படி இது கொடுக்குறாங்க. இலக்கணத்தில் போலிப்படி இது போலின்றது பொய்யானதுன்றது மீனிங். அது நம்மளுக்கு வந்து பொருள் மாறாது. அந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு டம்மியானதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. பின்னதாக தொக்க போலின்னா இதுதான், பொருளே மாறாது. முன்ன பின்ன மாறினாலும் பொருள் மாறாது. போலின்னு வந்தாவே பொருள் மாறாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மருவுன்றது இலக்கணம் சிதைந்த பொருள் மாறி வழங்கும் தெரிந்த சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மருவன்று கூறியிருக்காங்க. மீனிங் புரியுது. இலக்கணம் சிதைஞ்சிச்சான், பொருள் வடிவமும் மாறியான், வழங்கும் தெரிந்த சொற்களை வந்து பார்த்தோன்னா சான்றோர்கள் ஏற்றுக்கொண்டது வந்து தான் மருவம். சான்றோரே ஏற்றுக்கொண்டாங்களாம், ஓகேவா. ஓகே. இந்த சோநாடுன்றது சோழ நாடை குறிக்குதான். ஆறுன்றது யாரை குறிக்குது, நுந்தை வந்து தந்தையை குறிக்குது. நிறைய மருவு இருக்குது, சரியா. அதை டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம், கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள், ஓகேங்களா. அடுத்த கான்செப்ட்டு மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து 10 மொழிகளுக்கு முதல் எழுத்து வரும், சரிங்களா. அந்த உயிர்மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசடத்தப்புற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்து 10மே முதல் எழுத்தாக வரும். இது கான்செப்ட் பண்ணிக்கோங்க. க ச த ப ந ம வய நான, ஓகேங்களா. கான்செப்ட் படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. கசத்தப்பான்னு பிரிச்சுக்கோங்க, ஞனனம்மன்னு நபன அப்படின்னு சொல்லிட்டு வசவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் போட்டு, ஓகேங்களா. மொழிக்கு முதல் வரும் எழுத்தாக வராத எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வராதுங்க, ஓகேங்களா. இப்போது டில்லின்றது இது தப்பு, தில்லின்னு தான் வரும். ராவணன்றது ராவணன்னு வரணும். அப்போ மொழிக்கு முதல் வராத எழுத்துக்கள்லாம் இது வராது. அதனால தான் ஈன்றது எழுத்துறாங்கன்னு சொல்கிறது தெரியணும், ஓகேவா. லட்சுமின்றது தப்பு, லக்ஷ்மின்னு தான் எழுதணும். ஏன்னா மொழிக்கு முதல் எழுத்தாக ஈ வராது, அதாவது லா வராது. அப்போ லக்ஷ்மின்றது எழுதக்கூடாது, ஓகேங்க. ராஜேஷ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ராஜேஷ்ன்னு தான் வரணும், தவறு, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சிக்கும் கால அளவு ஆகியவற்றை ஒன்று வந்து மற்றொன்று ஏதேனும் ஒரு வகையில் ஒத்திருக்கின்றன. அவ்வாறு வரும் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்ன்றாங்க. பா ஆ ஆ இ ஈ அப்படின்றது இதெல்லாம் இன எழுத்துக்களில் சொல்கிறாங்க. அதுக்கு இனமான எழுத்துக்கள், ஓகேங்களா. வல்லின மெய் ஒவ்வொன்றுக்கும் மெல்லின மெய் இணை எழுத்துக்கள். இருக்கிற வல்லினம் கசட தப்பறக்கு எல்லாமே மெல்லின. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கா ஞா கசட தப்புறவா கசட தப்பற, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து வல்லின எழுத்துக்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் மெல்லின எழுத்துக்கள், ஓகேங்களா. ஓகே.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் கொடுத்தது தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொழி வந்து முதற் காரணமாய் அணுத்திரள் வந்து ஒலியானது பார்த்தீங்கன்னா நன்னூல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எழுத்துக்களை பிறக்க அடிப்படை காரணம் ஒலி அணுக்கள்னு சொல்கிறாங்க. உடம்பில் உயிரிலிருந்து காற்று வந்து எழுத்தாக பிறக்கிறதுன்னு சொல்கிறாங்க. உள்ளிருந்து வரும் காற்று தங்கி வெளியேறும் இடங்கள் உரம்ன்றது பார்த்தோன்னா மார்பை குறிக்கிறது, கண்டம்ன்றது கழுத்தை குறிக்கிறது, உச்சின்றது தலை குறிக்கிறது, மூக்கு குறிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு சில இதெல்லாம் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் இதெல்லாம் நம்ம சிலபஸ் இல்லைனாலும் இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மீனிங் தெரிஞ்சால் தான் நம்மளால் உரம்னா மார்புன்றது என்னன்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இவை ஒளியியல காரணமாக காற்று நடைபெறும் இடமாக இருப்பதால் காற்றறைகள்னு சொல்கிறாங்க. அவ்வாறு தங்கி வெளிவரும் காற்று ஒளியாக முயற்சி உறுப்புகள் வந்து ஒலிப்பு முனைகள் சொல்கிறாங்க. ஒலிப்பு முனைகள்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒலிப்பு முனைகள்னால் இதழ், நாக்கு, பல், அன்னம். இந்த இதில் பொருந்தாது இதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. எழுத்துக்கள் இரு வழிகளில் பிறக்கின்றன. ஒன்று இடப்பிறப்பு, அது காற்றறைகளை பற்றின. ரெண்டாவது முயற்சி பிறப்பு வந்து ஒலிப்பு முனைகளால் பிறக்கின்றனன்னு சொல்கிறாங்க. இடப்பிறப்புன்னா தெரியும், அது வந்து மார்பு, கழுத்து, தலை, மூக்குன்ற இடத்துல. முயற்சி பிறப்புனா அந்த வாய்க்குள்ளே தான். இதழ், நாக்கு, பல், அன்னம் இந்த 4மே வாய்க்குள்ளே தான் முயற்சி. ஓகேங்களா? எழுத்துக்களோட இடப்பிறப்புன்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உயிரெழுத்துக்கள் இடைநிலை எழுத்துக்கள் கழுத்துலேருந்து பிறக்கின்றன. வழிநிலை எழுத்துக்கள் மார்போடு பிரிக்கிறது, மெல்லின எழுத்து மூக்கோடு பிரிக்கிறது, ஆயுத எழுத்து தலையோட பிறக்கிறது. ஓகேவா? அடுத்து எழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு. அப்போ உயிரெழுத்துக்கள்ன்றது பார்த்தோன்னா ஆன்றது வாயை திறந்து ஒலிக்கிறதல், ஆங்காப்புன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து ஏ 5 வாய் திறத்தலும் மெல்லிய வந்து நாவின் வந்து தொடுவதால் வந்து பிறக்கிறது. ஊன்றது பார்த்தா இதழ்களை குவிப்பதால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா காணான்றது பார்த்தோன்னா முதல் அடினா அன்னத்தினுடைய அடினா தொடுவதால் பிறக்கிறது. சாணான்றது பார்த்தோன்னா நடுநாக்கு நடு அன்னத்தை தொடுவதால். ஓகேங்களா? டானான்றது பார்த்தோன்னா நுனிய நாக்கு நுனி அன்னத்தை தொடுறதால. இப்போது இங்கே நுனியனா இங்கேயும் நுனி, இங்கே நடுனா இங்கே நடு. இது ஷார்ட்கட் போட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? தானான்றது மேல்வாய்ப்பல்னா நுனி நாக்கு தொடுறதால். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இம்ன்றது உதடுகள் வந்து ஒட்டுறதால. ஊன்றது குவியதால், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈன்றது பார்த்தோன்னா அடி மேல் வந்து பல்ல வந்து பார்த்தா அழுத்தி பொருந்துவதால். இறைன்றது பார்த்தோன்னா நுனி தொடுவதால் நாக்கினுடைய நுனி மேல் வாயில் வந்து பார்த்தோன்னா தடவுவதால் பிறக்கின்றது. இல்லைன்றது பார்த்தோன்னா மேல்வாய்ப்பல்லின் அடியை வந்து பார்த்தோன்னா நாய் ஓரங்கள் தடித்து நறுங்குவதால் பிறக்கின்றன. அது இல்லைன்றது பார்த்தோன்னா மேல்வாய் நாவின் வந்து ஓரங்களை தடித்து தடவுவதால் பிறக்கின்றன. இவ்வின்றது மேலெண்ண வாயை வந்து பார்த்தோன்னா கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. அந்த இன்னும் இருக்குல்ல, இது வந்து பார்த்தா நாக்கு நுனி அழுத்தமாக பொருந்துவதால் பிறக்கின்றன. ஓகேவா? இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் போட்டு வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகே. அப்புறம் சார்பெழுத்துக்கள் தங்கள் முதல் இடத்துல வந்து பார்த்தோன்னா பிறக்கின்றன. ஓகேங்களா? ஓகே. அடுத்ததான் முக்கியமான கிளாஸ் போக போகிறோம், புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மொழி என்ற எழுத்துன்றது என்னன்னு தெரியும். பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இலக்கணம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இலக்கணம் படிச்சிட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸாம்பிள் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. எக்ஸாம் வந்து எத்தனையோ புக்ஸில் ரெஃபரன்ஸில் இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் தான் விஷயம் தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்காட்டு படிக்கணுன்றது அவசியமே இல்லை. மேக்ஸ் மாதிரிங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாரிஸ் சொன்னால் தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நான் வந்து தமிழ் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் போட முடியும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஒரு புணர்ச்சியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.